அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து தியானம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காவே நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு எதுவும் தனியா நம்ம போயிட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. முதல் படிமுறைக்கு அந்த 5 விஷயத்துல முதல் விஷயத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணல. ஸோ நமக்கு கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா அந்த கனவுகளை மெய்ப்படுறதுக்கு முதல் இது வந்து நமக்கு தியானம் முக்கியம். தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக செய்ய 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு மனது சிங்கிள் ஃபோக்கஸ்னஸ்க்கு வந்துடும். நீங்க எதுவும் பெருசா போயிட்டு பண்ணதுன்னு அவசியமே கிடையாது. ரெண்டாவது என்ன சொன்னோம், ஓப்பன்னஸ் டு பாசிபிலிட்டிஸ். எப்பவுமே நீங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். எப்படி இருக்கிறது அதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து எந்தெந்த குறிக்கோள்கள் இருக்குது வாழ்க்கையில அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒரு கூகுள்லயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்திலயோ இந்த நிறுவனத்துல நான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா, ஆனா இன்னைக்கு வந்துகிற ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது உங்ககிட்ட. அது அந்த நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஓகே. பட் ஆனால் வேற ஒரு நிறுவனத்துக்கு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ ஹைதராபாத்லயோ இல்லை ஏதோ ஒரு ஊர்ல வந்து இப்போ கிடைச்சிருக்குது அப்படின்னா, இல்லை நான் அங்கே கிடைச்சாதான் போவேன், இல்லை அந்த இதுக்காக தான் போவேன்னு சொல்ல முடியாது.